Hello friends, welcome to Centum Tutor PGTRB Commerce Unit 3 Management Accounting. இதில் Ratio Analysis Part 2 பற்றி பார்க்க போகிறோம். Test number 2. Question number 1. Capital Gearing Ratio is also known as Capital Gearing Ratio உடைய மறுபெயர்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. Option A Capitalization Ratio, Option B Leverage Ratio, Option C A or B, D none. Capital Gearing Ratio உடைய வேறு பெயர்கள் வந்துட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா Capitalization Ratio or Leverage Ratio. இது ரெண்டுமே Capital Gearing Ratio உடைய மறுபெயர் தான். So option C A or B is the correct answer. Question number 2. Dash refers to the proportion between the fixed interest or dividend bearing funds and non-fixed interest or dividend bearing funds. நல்லா கவனிங்க, இது ஒரு ரேஷியோ. அதாவது ஒரு ரேஷியோவில் மேலே நியூமரேட்டர் இருக்கும், கீழே டினாமினேட்டர் இருக்கும். நியூமரேட்டரில் மேலே வந்து டிவைடுக்கு மேலே வந்து இந்த ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட்டையோ டிவிடெண்ட் தரக்கூடிய ஃபண்டு, ஃபிக்ஸடாக இன்ட்ரெஸ்ட் தரக்கூடியது வந்து டிபெஞ்சர்ஸ், 18% டிஃபரன்சஸ், 10% டிபெஞ்சர்ஸ், ஃபிக்ஸடாக இன்ட்ரெஸ்ட் கொடுக்கக்கூடிய ஃபண்ட் அது. அதேமாதிரி ஃபிக்ஸடாக டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஃபண்டு வந்துட்டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் தான். 6% ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், 8% ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஃபிக்ஸடாக கிடைக்கும். அதை வந்து மேலேயும் டிவைடட் பை நான் ஃபிக்ஸடு, ஃபிக்ஸட் இல்லாமல் ப்ராஃபிட்டுக்கு தகுந்த மாதிரி டிவிடெண்ட் மாறும். அந்த ஃபண்டை வந்து கீழே எழுதணும். அந்த ஃபண்டை வந்து ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தான் அந்த மாதிரி கொடுப்போம். ஸோ இந்த ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. ப்ரொப்ரேட்டரி ரேஷியோவா, கேபிட்டல் கியரிங் ரேஷியோவா, டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோவா, ஆல் தி அபவ்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் டிவிடெண்ட் தரக்கூடிய ஃபண்டு மேலேயும் டிவைடட் பை ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் தராத ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட்டோ டிவிடெண்டோ தராத ஃபண்டை கீழேயும் போட்டு டிவைட் பண்ண கிடைக்கக்கூடிய அந்த ரேஷியோ வந்து கேபிட்டல் கியரிங் ரேஷியோ. கொஸ்டின் நம்பர் 3. ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 10 lakhs. ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் இதிலே பாருங்கள், ஈக்விட்டி இது வந்துட்டு என்ன ஆகும்னா ஃபிக்ஸட் டிவிடெண்ட் கிடையாது, ப்ராஃபிட்டுக்கு தகுந்த மாதிரி அதோடைய டிவிடெண்ட் மாறும். இது வந்து நான் ஃபிக்ஸ்டு டிவிடெண்ட் இருக்கக்கூடிய ஃபண்டு. ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 10 lakhன்னு கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி பாருங்கள், 10% ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் 5 lakh. 10% ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல்னா ஆல்வேஸ் ஃபிக்ஸட் பர்சன்டேஜ். இந்த 10% மட்டும்தான் இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலுக்கு டிவிடெண்ட் கிடைக்கும். அப்படி ஒரு 5 lakhs இருக்குது. 18% டிபெஞ்சர்ஸ் இருக்குது. 18% டிபெஞ்சர்ஸ் கடனீட்டு பத்திரங்கள் 1 லட்ச ரூபா இருக்குது. அதுக்கு எப்போதும் ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் தான் கிடைக்கும். 18% இன்ட்ரெஸ்ட் ஃபிக்ஸடாக இருக்கும். அதுமாதிரி லோன் பாருங்கள், 15% லோன் எடுத்திருக்காங்க 1,50,000 rupeesக்கு. இதுவும் ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட், ஃபிக்ஸடாக நம்ம இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இருக்கும். பாருங்கள், இதில் வந்து ஒன்றே ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் மட்டும் நான் ஃபிக்ஸட் டிவிடெண்ட், அதுக்கு மட்டும் டிவிடெண்ட் ஃபிக்ஸடாக இருக்காது. மீதி மூணுமே ஃபிக்ஸட், 10%, 18%, 15% நெவர் சேஞ்ச். அது வந்துட்டு ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட், அதெல்லாம் ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஃபண்டு. அப்போது இது என்ன கேட்டிருக்காங்கன்னா கேபிட்டல் கியரிங் ரேஷியோ கேட்டிருக்காங்க. அப்போ கேபிட்டல் கியரிங் ரேஷியோ எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது, இதோட கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது பாருங்கள் 0.75 கிடைக்கும். எப்படி நம்ம பார்த்தோம், கேபிட்டல் கியரிங் ரேஷியோ CGRன்றது கேபிட்டல் கியரிங் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிவிடெண்ட் பேரிங் ஃபண்டு. அதான் FIDBE, எஃப்னு சிம்பிளாக போட்டிருக்கேன் ஏன்னா எழுதுறதுக்கு இடம் இருக்காது. டிவைடட் பை அதே மாதிரி நான் ஃபிக்ஸ்டு, அதாவது ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் ஃபண்டு தான் நான் ஃபிக்ஸடு. அப்போது ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் தரக்கூடியது அங்கேயே கொடுத்துருக்காங்க. ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் 10%, டிபெஞ்சர்ஸ் 18%, லோன் 15% கொடுத்துருக்காங்க. அது மூணையும் மேலே போட்டுருணும். அப்போ 5 lakh, 1 lakh, 1,50,000 ஹோல் டிவைடட் பை அந்த ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் நான் ஃபிக்ஸடு டிவிடெண்ட் தரக்கூடிய அந்த ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலை வந்து 10 lakh கீழே போட்டணும். மேலே இருக்கக்கூடிய 5 lakh, 1 lakh, 1,50,000 ஆட் பண்ணால் 7,50,000 வரும். டிவைடட் பை 10 lakh கிடைக்கும். இந்த 10 lakhையும் அந்த பிறகு 4 0 மேலே இருக்க அந்த 4 0 இந்த 4 0 கட் பண்ணிடலாம். அப்போ மேலே 75/100 கிடைக்கும். 25 டிவைட் பண்ணால் 3/4 கிடைக்கும். 325s are 75, 425s are 100 கிடைக்கும். 3/4, 3/4 நமக்கு தெரியும் முக்கால், அதாவது 3/4 அப்போ என்ன 0.75 இதான் ஆன்சர். அப்போ இந்த கேபிட்டல் கியரிங் ரேஷியோன்றது மேலே வந்து ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட்டையும் இல்லைன்னா ஃபிக்ஸட் டிவிடெண்ட் தரக்கூடிய ஃபண்டெல்லாம் டினாமினேட்டரில் போட்டுட்டு நியூமரேட்டரில் போட்டுட்டு டிவைடட் பை டினாமினேட்டரில் வந்துட்டு இந்த நான் ஃபிக்ஸடு டிவிடெண்ட் தரக்கூடிய ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலை போட்டு டிவைட் பண்ணிட்டு நம்மளுக்கு கிடைக்கிறதா கேபிட்டல். கொஸ்டின் நம்பர் 4. சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் கேபிட்டல் கியரிங் ரேஷியோ.
இந்த கேபிட்டல் கியரிங் ரேஷியோவுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன கேட்குறாங்க. ரெகுலேட்டிங் ஏ பேலன்ஸ்டு கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு கம்பெனிக்கு வந்து கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியமான விஷயம். எப்படி முக்கியமான விஷயம்னு கேட்டிங்கன்னா, ஒரு கம்பெனிக்கு தேவையான கேபிட்டல் எவ்வளோ ரூபா தேவை இருக்குது, அதை அந்த மொத்த தேவையை எப்படி ஸ்ப்ளிட்டப் பண்ணுறாங்க. அதாவது ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் மூலமாக இவ்வளோ அமௌண்ட் கேதர் பண்ணிக்கலாம், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் மூலமாக இவ்வளோ கேதர் பண்ணிக்கலாம், வெளியே டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணுறது மூலம் இவ்வளோ அமௌண்ட் கேதர் பண்ணிக்கலாம், அதே மாதிரி வெளியிருந்து கடன் வாங்குறது மூலமாக இவ்வளோ லாங் டேர்ம் டெப்ட் மூலமாக இவ்வளோ, இப்படி இந்த எல்லாம் எவ்வளோ இருக்கலான்னு ஒரு அளவு இருக்குது. எதுவுமே அதிகமாக ஆகக்கூடாது, கம்மியாக ஆகக்கூடாது. அப்போது இந்த கேபிட்டல் கியரிங் ரேஷியோன்றது இப்போ நம்ம பார்த்தோம், ஃபிக்ஸடு இன்ட்ரெஸ்ட் தரக்கூடியது, ஃபிக்ஸட் டிவிடெண்ட் தரக்கூடிய ஃபண்டெல்லாம் நியூமரேட்டரில் எழுதி டிவைடட் பை இந்த மாதிரி நான் ஃபிக்ஸடாக தரக்கூடிய கேபிட்டலை வந்து கீழே எழுதிடுவோம். ஃபண்டை வந்து கீழே எழுதி டிவைட் பண்ணால் கேபிட்டல் கியரிங் ரேஷியோ கிடைக்கும். அப்போ கேபிட்டல் கியரிங் ரேஷியோன்றது பேலன்ஸ்டு கேபிட்டல் ஸ்ட்ரக்சரை ரெகுலேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது. அதே மாதிரி ஒரு கம்பெனியோடைய கேபிட்டல் ஸ்ட்ரக்சரை அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது. போத் ஏ அண்ட் பி நன் கொடுத்துருக்காங்க. இது கேபிட்டல் கியரிங் ரேஷியோ இப்போ நான் சொன்னதை வச்சு சொல்லிடலாம். போத் ஏ அண்ட் பி, அதாவது கேபிட்டல் ஸ்ட்ரக்சரை ரெகுலேட் பண்ணுறதுக்கும் அந்த ஒரு கம்பெனியோட கேபிட்டல் ஸ்ட்ரக்சரை அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் கேபிட்டல் கியரிங் ரேஷியோ. Question number 5. The relation between borrowed funds and owner's capital is a popular measure of a long-term financial solvency of a firm. This relationship is shown by the long-term financial solvency. நீண்டகால கடன் தீர்க்கும் திறன், கடனை தீர்க்கக்கூடிய திறன். அதாவது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் borrowed ஃபண்டுக்கும், வெளியிருந்து கடன் வாங்கின ஃபண்டுக்கும் ஓனருடைய ஃபண்டுக்கும் உள்ள ரிலேஷன். அது என்னன்னு கேட்டிருக்காங்க. கேபிட்டல் கியரிங் ரேஷியோவா, டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோவா, ப்ரொப்ரைட்டரி ரேஷியோவா, லிக்விட் ரேஷியோவான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம கொடுக்கப்பட்ட அந்த 4 ஆப்ஷன் வச்சாலே கண்டுபிடிச்சிடலாம். வெளியிருந்து வாங்கக்கூடிய கடன், ரிலேஷன்ஷிப் பிட்வீன் borrowed ஃபண்டு, பாரோ பண்ணக்கூடிய ஃபண்டு, வெளியிருந்து கடன் வாங்கினது வந்து டெப்ட், ஓனருடைய ஃபண்டு வந்து ஈக்விட்டி. அப்போ டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ. Question number 6. Acceptable norm for debt equity ratio is to be. Debt equity ratio உடைய norms, acceptable norm எவ்வளோ? 2:1, 1:2, 4:1, 6:1 கேட்குறாங்க. எப்போதும் வெளியே கடனுக்கும் வெளியே வாங்கக்கூடிய கடனுக்கும் உள்ள கடன், அதாவது எக்ஸ்டர்னல் வெளியிருந்து வாங்கக்கூடிய கடன், எக்ஸ்டர்னல் லோனுக்கும் இன்டர்னல் லோனுக்கும் உள்ள ரிலேஷன் தான் டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ. அதில் இருக்குது டெப்ட், வெளியிருந்து வாங்கக்கூடிய கடன், டிவைடட் பை ஈக்விட்டினா அதாவது ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் உள்கடன், அதாவது ஓனர்ஸ்டிந்து ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர் ஓனர்ஸ், அவங்க உள்ள ரேஷியோ தான் டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ. இது அக்செப்டபிள் நார்ம்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஜெனரலாக 2:1, 1:2, 4:1, 6:1 கேட்டிருக்காங்க. 2:1, அதாவது வெளியே வாங்கக்கூடிய கடன் 2 இருக்கலாம், உள்ளேருந்து வாங்கக்கூடிய 1 இருக்கணும். ஏன்னா இப்படி இருந்தால் தான் அது நாம் பர்ஃபெக்டாக இருக்கும். அதாவது வெளியே வாங்கக்கூடிய கடன் 2 பாகம் இருந்துச்சுன்னா, இப்போ வந்து 2 lakhs rupees வெளியிருந்து வாங்கக்கூடிய கடன், அதாவது டிபெஞ்சர் மூலமாக, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் மூலமாக இதெல்லாம் வாங்குறது வெளியிருந்து வரக்கூடிய கடன், டெப்ட், லாங் டேர்ம் டெப்ட். ஸோ வெளிக்கடன், டெப்ட்ன்றது வெளிக்கடன், அது வந்து 2 பாகமும். ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ், ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்லாம் வந்து அது 1 பாகமும் இருக்கணும் அப்படின்றாங்க. இது வந்து அக்செப்டபிள் நாம். ஆனால் சில விஷயம் இந்த டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ மாத்திரம் இந்த இன்டென்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும், அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படக்கூடிய சில பிஸ்னஸில் இது மாறும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். 7th question. ஃபர்டிலைசர் கம்பெனி இருக்குது. ஃபர்டிலைசர் கம்பெனியோட டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ இதில் என்னன்னு கேட்டிருக்காங்க. டெப்ட் இதெல்லாம் ஹைலி இன்டென்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படக்கூடிய பிஸ்னஸ், அதிகமான முதலீடு தேவைப்படக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ். அதனால் இதுக்கு என்ன ஆகும்னா டெப்ட் அதிகமாக இருக்கும், ஈக்விட்டி ஷேர் ரேஷியோ கம்மியாக இருக்கும். அது அப்போ வந்து இதுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா 4:1 இருக்கும். ஃபர்டிலைசர் கம்பெனிக்கு வந்து 4:1 இருக்கும் டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ. அதே டைமில் வந்து ஷிப்பிங் யூனிட்டாக இருந்துச்சுன்னா இது அதை விட இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒரு பிஸ்னஸ். அதனால் இதுக்கு வந்து என்ன ஆகும்னா இதோடைய நார்ம்ஸ் டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து டெப்ட் வந்து 6 பாகம் இருந்துச்சுன்னா ஈக்விட்டி ரேஷியோ வந்து ஈக்விட்டி வந்து 1 தான் இருக்கணும், 6:1 இருக்கும். Question number 9. பாருங்க, டோட்டல் அசெட் கொடுத்துருக்காங்க 1,30,000, டோட்டல் டெப்ட்ஸ் வந்து 90,000, கரண்ட் லயபிலிட்டி 10,000, தென் டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ இஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ
அப்போ பாருங்கள் இதில் கொடுத்ததுக்கும் இந்த ரேஷியோக்கும் எப்படி ரிலேட் பண்ணலான்னு பார்க்கலாம். டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோட ஃபார்முலா ஃபஸ்ட்டு, இதோட ஆன்சர் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதோட ஆன்சர் வந்து 2:1. இது நார்மல் ரேஷியோவில் இருக்குது 2:1. இந்த 2:1 எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோட ஃபார்முலா அதுலேயே இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி, டெப்ட் மேலே எழுதிடும். டெப்ட்ன்றது கடன், லாங் டேர்ம் டெப்ட், நீண்ட கால கடன், டிவைடட் பை ஈக்விட்டி. ஈக்விட்டின்றது ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு. இது ரெண்டுக்குள்ள ரேஷியோ பாருங்கள் அதுலேயே இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி, டெப்ட்னா லாங் டேர்ம் டெப்ட், டிவைட் பை ஈக்விட்டின்றது ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு. இப்போது இதில் ஒரு சின்ன காரணம், லாங் டேர்ம் டெப்ட்டும் இந்த கணக்கில் கொடுக்கல, ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டும் டைரெக்டாக கொடுக்கல. நம்ம கண்டுபிடிக்கணும் லாங் டேர்ம் டெப்ட். அப்படி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படி பார்க்கணும். லாங் டேர்ம் டெப்ட், லாங் டேர்ம் டெப்ட்னா இப்போ வந்து டோட்டல் டெப்ட் தான் கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் பாருங்கள். டோட்டல் டெப்ட், டோட்டல் அப்படின்னாலே லாங் டேர்ம் டெப்ட்டும் ஷார்ட் டேர்ம் டெப்ட்டும் சேர்ந்தது தான் இந்த டோட்டல் டெப்ட். அப்போது இந்த டோட்டல் டெப்ட்லேருந்து ஷார்ட் டேர்ம் டெப்ட்டை மைனஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு லாங் டேர்ம் டெப்ட் கிடச்சிரும். டோட்டல் டெப்ட் வந்து 90,000. இந்த டோட்டல் டெப்ட் எடுத்துடலாம். அது டோட்டல் டெப்ட் வந்து ஷார்ட் டேர்ம் டெப்ட். ஷார்ட் டேர்ம் டெப்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம், கரண்ட் லயபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த கரண்ட் லயபிலிட்டி மைனஸ் பண்ணிட்டா போதும் லாங் டேர்ம் டெப்ட் கிடச்சிரும். அப்போ லாங் டேர்ம் டெப்ட்டு கொடுக்கல, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், டோட்டல் டெப்ட்லேருந்து கரண்ட் லயபிலிட்டியை மைனஸ் பண்ணிடலாம். டிவைடட் பை ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டும் கொடுக்கல பாருங்கள், ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டும் கொடுக்கல. ஆனால் டோட்டல் அசட் கொடுத்துருக்காங்க. இந்த டோட்டல் அசட்லேருந்து, டோட்டல் அசட் மொத்த சொத்து கொடுத்துருக்காங்க. இந்த மொத்த சொத்துலேருந்து எப்படி இந்த மொத்த சொத்தை வாங்கியிருப்பாங்க ஒரு கம்பெனின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஷேர் ஹோல்டர் கொடுக்கக்கூடிய காசையும் இந்த கடன் வாங்கின காசையும் வச்சு தான் அந்த டோட்டல் அசட்டை வாங்கியிருப்பாங்க. அப்போது அந்த டோட்டல் அசட்ன்றது ஷேர் ஹோல்டருடைய ஃபண்டும் இருக்குது, வெளி கடனும் இருக்குது. அப்போ இங்கே டோட்டல் அசட் கொடுத்துட்டாங்க, வெளி கடனும் கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த டோட்டல் அசட்லேருந்து இந்த வெளியே கடனை மைனஸ் பண்ணிட்டா உள்ளிருந்து வாங்கின கடன், அதாவது ஷேர் ஹோல்டர் ஃபண்டு கிடச்சிரும். அப்போ டோட்டல் அசட்லேருந்து டோட்டல் டெப்ட்டை மைனஸ் பண்ணிட்டா போதும். ஃபார்முலா பார்த்துக்கோங்க. ஷேர் ஹோல்டர் ஃபண்டுக்கு பதிலாக டோட்டல் அசட் மைனஸ் டோட்டல் டெப்ட். இப்போது எல்லாமே கொடுத்ததெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். டோட்டல் டெப்ட் 90,000 கொடுத்துருக்காங்க. மைனஸ் கரண்ட் லயபிலிட்டி 10,000 டிவைடட் பை டோட்டல் அசட் வந்து 1,30,000 மைனஸ் டோட்டல் டெப்ட் வந்து 90,000. அப்போது 90,000லேருந்து 10,000 மைனஸ் பண்ணால் 80,000, 1,30,000லேருந்து 90,000 மைனஸ் பண்ணால் 40,000. அப்போ 80,000 டிவைட் பை 40,000. மேலேயும் கீழே இருக்கக்கூடிய 4 0 கட் பண்ணிடுங்க. அப்போ 8/4 ஆயிரும். அப்போ ஃபோர்த் டேபிள் பாருங்கள், 2 4s are 8, 1 4s are 4. அப்போ வந்து 2/1 ஆயிரும். 2/1ன்றது 2:1. இங்கே கவனிக்க வேண்டியது லாங் டேர்ம் டெப்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கணும், ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கணும். ஃபார்முலா தெரியும், டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ அதிலே இருக்குது. டெப்ட் டிவைட் பை ஈக்விட்டி, டெப்ட் லாங் டேர்ம் டெப்ட் டிவைட் பை ஈக்விட்டி, ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் தான் ஈக்விட்டி. அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றது அந்த ஃபார்முலா பார்த்துக்கோங்க. லாங் டேர்ம் டெப்ட், அப்போது நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டோட்டல் டெப்ட் கொடுத்துருக்காங்க. டோட்டல் டெப்ட்னா என்ன அர்த்தம், ஷார்ட் டேர்ம் டெப்ட்டும் லாங் டேர்ம் டெப்ட்டும் சேர்ந்தது தான் டோட்டல் டெப்ட். அப்போ நமக்கு வந்து லாங் டேர்ம் டெப்ட் தான் வேணும். ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க, டோட்டல் டெப்ட் கொடுத்து ஷார்ட் டேர்ம் டெப்ட் கொடுத்தாங்க. ஷார்ட் டேர்ம் டெப்ட்டுக்கு ஷார்ட் டேர்ம் டெப்ட்னு கொடுக்கல, கரண்ட் லைபிலிட்டின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் மைனஸ் பண்ணிட்டா போதும், லாங் டேர்ம் டெப்ட் கிடச்சிரும். அதுவே டோட்டல் அசட்லேருந்து டோட்டல் டெப்ட்டை மைனஸ் பண்ணால் மீதி இருக்கிறது ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு கிடச்சிரும். அது என்னன்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். கொஞ்சம் நீங்கள் நல்லா இன்ட்ரெஸ்ட் எடுத்து அது பார்த்தா மட்டும் தான் புரியும். நான் சொன்னது மட்டும் இல்லை, நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு யூ கேன் கெட். Question number 10. If capital employed rupees 1,20,000, பாருங்கள் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, ஒரு பிஸ்னஸில் கேபிட்டல் எம்ப்ளாய் பண்ணியிருக்காங்க, உபயோகப்படுத்தியிருக்காங்க, பயன்படுத்தப்பட்ட முதல். லாங் டேர்ம் டெப்ட் வந்து 80,000, டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த ஆன்சர்? ஆன்சர் வந்து இதோடைய ஆன்சரும் 2:1 தான். ஸோ I will get 2:1 அப்படின்னு பார்க்கலாம். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிடணும். டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ, டெப்ட் டிவைட் பை ஈக்விட்டி. டெப்ட்ன்றது லாங் டேர்ம் டெப்ட் டிவைட் பை ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட். அந்த கொஸ்டின்லே அந்த ஃபார்முலாவே இருக்குது, அந்த கொஸ்டின்லேயே இருக்கும். டெப்ட் ஈக்விட்டி, டெப்ட் டிவைட் பை ஈக்விட்டி அப்படின்னு போட்டால் முடிஞ்சிடும். ஈக்விட்டின்றது ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட். இப்போ லாங் டேர்ம் டெப்ட் கொடுத்துருக்காங்க, 80,000 கொடுத்துருக்காங்க. பட் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு கொடுக்கல. ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு கொடுக்கல. இட்ஸ் வெரி சிம்பிள். இப்போ நம்ம வந்து எவ்வளோ பயன்படுத்தியிருக்கோம், முதல் 1,20,000 கேபிட்டல் எம்ப்ளாய்டு. நம்ம பயன்படுத்தப்பட்ட முதல் வந்து 1,20,000. எப்படி இந்த முதலை பயன்படுத்தியிருப்போம், ஷேர் ஹோல்டர்லேருந்து வாங்கின காசையும் கடனாக வாங்கின காசையும் தான் எம்ப்ளாய் பண்ணியிருப்போம், பயன்படுத்தியிருப்போம். அப்போ இந்த 1,20,000ன்றது இந்த டெப்ட்டும் கடனும் ஷேர் ஹோல்டர் ஃபண்டும் சேர்ந்தது. அப்போ இதுலேருந்து நம்ம லாங் டேர்ம் டெப்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த 1,20,000லேருந்து அந்த லாங் டேர்ம் டெப்ட்டை மைனஸ் பண்ணிட்டா மீதி இருக்கிறது தான் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு. அப்புறம் லாங் டேர்ம் டெப்ட் கொடுத்தனால அப்படியே போட்டேன், லாங் டேர்ம் TERMN போட்டிருக்கு, மாற்றிக்கோங்க. டிவைடட் பை கேபிட்டல் எம்ப்ளாய்டு எடுத்துகிட்டு லாங் டேர்ம் டெப்ட்டை மைனஸ் பண்ணிட்டா போதும். ஏன்னா நம்ம பயன்படுத்தப்பட்ட முதல் கேபிட்டல் எம்ப்ளாய்டுன்றது
நம்ம ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் போட்ட மணியும் வெளியேந்து வாங்கின கடனையும் சேர்த்து தான் நம்ம வந்து முதலீடை பயன்படுத்துவோம். அப்போ நம்ம மொத்தமாக அதிலிருந்து லாங் டேர்ம் டெப்ட்டை மைனஸ் பண்ணால் மீதி இருக்கிறது ஷேர் ஹோல்டர் ஃபண்டு கிடச்சிரும். இப்போ லாங் டேர்ம் டெப்ட் வந்து 80,000 டிவைடட் பை கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து 1,20,000 மைனஸ் லாங் டேர்ம் டெப்ட் இஸ் 80,000. அப்போ 80,000 டிவைடட் பை இந்த 1,20,000 80,000 மைனஸ் பண்ணால் 40,000. அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 40 கேன்சல் பண்ணிடுங்க, 8/4 வரும். ஃபோர்த் டேபிள் 2 4s are 8, 1 4s are 4, 2:1 ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 11, சேல்ஸ் வந்து 80,000, காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு வந்து 60,000, க்ரோஸ் ப்ராஃபிட் ரேஷியோ எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. க்ரோஸ் ப்ராஃபிட் ரேஷியோ வந்து 25%. இதோட ஆன்சர் வந்து 25%. how it comes? க்ரோஸ் ப்ராஃபிட் ரேஷியோ அதில் இருக்குது. க்ரோஸ் ப்ராஃபிட் ரேஷியோ மொத்த சேல்ஸில் எவ்வளோ க்ரோஸ் ப்ராஃபிட் இருக்குது, மொத்தமாக எவ்வளோ விற்பனை பண்ணியிருக்கோம் அதில் எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது. அப்போ க்ரோஸ் ப்ராஃபிட் பை சேல்ஸ், இதில் பர்சன்டேஜில் மாதிரி பண்ணுறதுனால இன்ட்டு 100. அப்போ க்ரோஸ் ப்ராஃபிட் அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஏன்னா க்ரோஸ் ப்ராஃபிட் கொடுக்கல. ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? நம்ம எவ்வளோ சேல்ஸ் பண்ணோம் மைனஸ் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு, நம்ம எவ்வளோ ரூபாய் பொருளை விற்றுருக்கோம், அப்புறம் அந்த பொருளுடைய அடக்க விலை காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்து மைனஸ் பண்ணால் மீதி இருக்கிறது தான் ப்ராஃபிட். இப்போ சேல்ஸ் மைனஸ் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு டிவைட் பை சேல்ஸ் இன்ட்டு 100. இப்போ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, சப்ஸ்டியூட் பண்ணலாம். சேல்ஸ் வந்து 80,000 கொடுத்துருக்காங்க, மைனஸ் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு வந்து 60,000 டிவைட் பை எகெயின் சேல்ஸ் 80,000 இன்ட்டு 100. இந்த 80,000 60,000 மைனஸ் பண்ணால் 20,000 டிவைட் பை 80,000 இன்ட்டு 100. இப்போ கேன்சல் பண்ணிருங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த 20,000 80,000 கேன்சல் பண்ணிடலாம். 40 கட் பண்ணிட்டா 2/8 இருக்கும். 2/8ன்றது 1/4. ஏன்னா செகண்ட் டேபிள் 1 2s are 2, 4 2s are 8 இன்ட்டு 100. இந்த 4யும் 100யும் 25 டைம்ஸ் கட் பண்ணிடலாம். ஸோ 25% இப்படி கிடைக்கும். கொஸ்டின் நம்பர் 12, if cost of goods sold 1,80,000, operating expenses rupees 30,000, net sales 3 lakhs, the operating profit ratio is, கவனிக்கணும், ஆப்ரேட்டிங் ரேஷியோ வேறு, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ வேறு. இப்போ வந்து காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு கொடுத்துருக்காங்க, ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் கொடுத்துருக்காங்க, நெட் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ நேரடியாக கண்டுபிடிக்க முடியாது, ஆப்ரேட்டிங் ரேஷியோ கண்டுபிடிக்கலாம். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதோட ஆன்சர் வந்து 30% கிடைக்கணும். இந்த 30% எப்படி கிடச்சின்னு பார்க்கலாம். ஆப்ரேட்டிங் ரேஷியோ ஃபஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க, பட் நம்ம ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டிங் ரேஷியோ கண்டுபிடிக்கலாம். ஆப்ரேட்டிங் ரேஷியோன்றது காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டையும் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸையும் ஆட் பண்ணிடணும். அதாவது பொருளுடைய அடக்க விலை, நம்ம விற்ற பொருளுடைய உண்மையான விலை, அடக்க விலை, லாபம் சேர்த்தாத செலவு, ப்ளஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், அதாவது செல்லிங், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ், செல்லிங் எக்ஸ்பென்சஸ், டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். அது பிஸ்னஸ் ஆப்ரேட் பண்ணுறதுக்காக உண்டான செலவுகள், அதாவது விற்பனை செலவு, நிர்வாக செலவு, விநியோக செலவு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். இது ரெண்டையும் ஆட் பண்ணி அதை வந்து நெட் சேல்ஸால் டிவைட் பண்ணி இன்ட்டு 100 போட்டால் கிடைக்கிறதா ஆப்ரேட்டிங் ரேஷியோ. இப்போது எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1,80,000 கொடுத்துருக்காங்க பாருங்கள், ப்ளஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் வந்து 30,000 கொடுத்துருக்காங்க, டிவைட் பை எகெயின் நெட் சேல்ஸ் 3 lakhs இன்ட்டு 100. இப்போது இதை ஷார்ட் பண்ணிடலாம். 1,80,000 30,000 ஆட் பண்ணால் 2,10,000 டிவைட் பை 3 lakh இன்ட்டு 100. இப்போ நம்ம கேன்சல் பண்ணிடலாம் பாருங்கள். கேன்சல் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இந்த ஜீரோஸ் கேன்சல் பண்ணிடலாம். இந்த 21,000 இருக்க 4 0வும் 30 lakhஸில் இருக்க 4 0வும் கட் பண்ணிட்டீங்கன்னா 21/30 கிடைக்கும் இன்ட்டு 100. இப்போது என்ன பண்ணலாம்னா இந்த 30ல் இருக்க 0வையும் 100ல் இருக்க ஒரு 0 கட் பண்ணிடலாம். அப்போ 21/3 இன்ட்டு 100 கிடைக்கும். 21/3ன்றது 7 இன்ட்டு 10, 7 இன்ட்டு 10 அப்படின்றது 70% கிடச்சிச்சு. ஸோ 70% ஆன்சர் கொடுத்துருக்காங்க. நம்ம அர்ஜென்ட் போடக்கூடாது, நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது ஆப்ரேட்டிங் ரேஷியோ தான் கண்டுபிடிச்சிருக்கோம், ஆப்ரேட்டிங் ரேஷியோ. பட் தே ஆஸ்க் டு ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ. இட்ஸ் வெரி சிம்பிள். தட் இஸ் ஆல்சோ 1 மார்க் கொஸ்டின், ஏஎம்ஐ கொஸ்டினில் கேட்கலாம். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ அப்படின்றது 100 மைனஸ் ஆப்ரேட்டிங் ரேஷியோ. கவனிங்க, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோன்றது 100 மைனஸ் ஆப்ரேட்டிங் ரேஷியோ. தட் மே பி ஆல்சோ ஆஸ்ட் இன் செப்பரேட் கொஸ்டின். ஆப்ரேட்டிங் ரேஷியோ மீன்ஸ் 100 மைனஸ் ஆப்ரேட்டிங் ரேஷியோ, ஆப்ரேட்டிங் ரேஷியோ மைனஸ் 100 அப்படி சொல்லி ஆப்ஷன் கொடுக்கலாம். ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோன்றது 100 மைனஸ் ஆப்ரேட்டிங் ரேஷியோ. அப்போ 100 மைனஸ் ஆப்ரேட்டிங் ரேஷியோ இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 70%. அப்போ 100லேருந்து 70 போனால் 30% தான் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ. Question number 13, opening stock 26,000, purchase 80,000, wages 24,000, closing stock 38,000, then cost of goods sold is dash. காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு கேட்டிருக்காங்க. ஒரு பொருளுடைய அடக்க விலை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இட்ஸ் வெரி சிம்பிள். நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட் படிச்சிருப்போம்.
ட்ரேடிங் அக்கௌண்ட் நம்ம சொல்லிக் கொடுப்போம், பசங்க சொல்லிக் கொடுத்துருப்போம். ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வந்து டெபிட் சைடில் வந்து ஓப்பனிங் ஸ்டாக் இருக்கும், பர்ச்சேஸ் இருக்கும், டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் இருக்கும். இந்த வேஜஸ் தான் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். டைரக்ட் எக்ஸ்பென்ஸும் கொடுக்கலாம், வேஜஸும் கொடுக்கலாம். ஏன்னா வேஜஸ்னு பர்டிகுலர் கொடுத்தாங்க, டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்னால் நிறைய டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இருக்குது. இப்போ வந்து ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வந்து டெபிட் சைடில் வந்து ஓப்பனிங் ஸ்டாக் இருக்கும், பர்ச்சேஸ் இருக்கும், வேஜஸ் இருக்கும். அப்போ அது மூணையும் ஆட் பண்ணிடணும். இந்த பக்கம் அதாவது கிரெடிட் சைடில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக் இருக்கும். க்ளோசிங் ஸ்டாக் இருக்கும், சேல்ஸ்னு போடுவோம், இங்கே காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட். அப்போ என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் இருக்கக்கூடிய ஓப்பனிங் ஸ்டாக்கையும் பர்ச்சேஸையும் வேஜஸையும் ஆட் பண்ணிடணும். இதோட ஆன்சர் வந்து 92,000 கிடைக்குது. எப்படி கிடைக்குதுன்னு பாருங்கள். நம்ம இப்போ சொன்ன மாதிரி காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு கேட்டால் ஓப்பனிங் ஸ்டாக்கையும் பர்ச்சேஸையும் டைரக்ட் எக்ஸ்பென்ஸையும் கூட்டிடணும். எல்லாம் டெபிட் சைடு இருக்கும். கிரெடிட் சைடு இருக்கிறத மைனஸ் பண்ணிடணும். க்ளோசிங் ஸ்டாக் வந்து கிரெடிட் சைடு இருக்கும், அதை மைனஸ் பண்ணிடலாம். இதை மைனஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து 92,000 rupees ஆன்சர் கிடைக்கும். இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இது ஆக்சுவலி ட்ரேடிங் அக்கௌண்ட். இந்த ஃபார்முலாவோ படிக்க வேண்டாம், நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட் போடும்போது தெரியும். டெபிட் சைடில் வந்து ஓப்பனிங் ஸ்டாக் இருக்கும், பர்ச்சேஸ் இருக்கும், அப்புறம் டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் இருக்கும். வேஜஸ்ன்றது டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அப்புறம் க்ரோஸ் ப்ராஃபிட் இருக்கும். இப்போ க்ரோஸ் ப்ராஃபிட் இங்கே வேலை இல்லை. அதுமாதிரி கிரெடிட் சைடில் பார்த்தீங்கன்னா சேல்ஸும் க்ளோசிங் ஸ்டாக் இருக்கும். நீங்கள் க்ளோசிங் ஸ்டாக் தான் மட்டும் தான் கொடுத்துருக்கான். அப்போ டெபிட்லேருந்து கிரெடிட்டை மைனஸ் பண்ணால் கிடைக்கிறதா இங்கே the cost of goods sold. Question number 14. A company has capital of 10 lakh. Its turnover is 3 times the capital. The sales is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், கம்பெனியோட கேபிட்டல் கொடுத்தாங்க, டேர்ன் ஓவர் இஸ் 3 times the capital. அப்போ கேபிட்டல் டேர்ன் ஓவர் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேர்ன் ஓவர் ரேஷியோ அதர்வைஸ் கால்ட் ஆக்டிவிட்டி ரேஷியோ இஸ் வெரி சிம்பிள். ஃபார்முலாவில் எந்த ஃபார்முலாவும் நம்ம வந்து ஞாபகம் வைக்கிறது ரொம்ப ஈஸியான ஃபார்முலாஸ். டேர்ன் ஓவர் ரேஷியோஸில் எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதோட ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 30 lakhs வருது. அந்த சேல்ஸ் வந்து 30 lakhsன்னு கிடைக்குது. எப்படி கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பாருங்கள், கேபிட்டல் டேர்ன் ஓவர் ரேஷியோ. டேர்ன் ஓவர் அப்படின்றது சேல்ஸ். எப்போங்க நம்ம இந்த டேர்ன் ஓவர் தான் ஃபஸ்ட் எடுத்துக்கணும். கேபிட்டல் டேர்ன் ஓவர். இந்த டேர்ன் ஓவர் ரேஷியோ வரும்போது ஃபஸ்ட்டு வந்து அந்த டேர்ன் ஓவர்ன்றது சேல்ஸ் டிவைடட் பை முன்னால் என்ன கொடுக்குறாங்களோ அது கேபிட்டல். அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. டேர்ன் ஓவர் ரேஷியோ எந்த டேர்ன் ஓவர் ரேஷியோ கேட்டாலும் அப்படி தான். இப்போ கேபிட்டல் டேர்ன் ஓவர் ரேஷியோக்கு தெரியும், சேல்ஸ் பை கேபிட்டல். அதே மாதிரி ஸ்டாக் டேர்ன் ஓவர் ரேஷியோன்னு கேட்டிங்கன்னா சேல்ஸ் பை ஸ்டாக்ன்றது ஆவரேஜ் ஸ்டாக், அவ்வளோதான். அதே மாதிரி எது எடுத்தாலும் சரி, எந்த ஃபிக்ஸட் அசெட் டேர்ன் ஓவர் ரேஷியோ அப்படின்னு கேட்டால் சேல்ஸ் டிவைடட் பை ஃபிக்ஸட் அசெட். அதாவது சேல்ஸை டிவைடட் பை அந்த எந்த டேர்ன் ஓவர் கேட்குறாங்களோ அது போட்டால் போதும். அப்போ கேபிட்டல் டேர்ன் ஓவர் ரேஷியோன்றது சேல்ஸ் டிவைடட் பை கேபிட்டல். இதான் ஃபார்முலா. அப்போது இங்கே கேபிட்டல் டேர்ன் ஓவர் ரேஷியோ கொடுத்துருக்காங்க 3 times அப்படி கொடுத்துருக்காங்க. 3 இஸ் ஈக்குவல் டு சேல்ஸ் கொடுக்கல, அதை கேட்டிருக்காங்க, டிவைடட் பை கேபிட்டல் இஸ் கிவன் 10 lakhs அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுலேருந்து என்ன பண்ணலான்னா இந்த 3 அந்த பக்கம் அப்படியே இருக்கட்டும். இந்த 10 lakh இங்கே டிவைடாக இருக்குது, அந்த ஈக்குவலுடைய லெஃப்ட் சைட் கொண்டு போயிடலாம். அப்போ 3 into 10 lakh நாயிரும் இஸ் ஈக்குவல் டு சேல்ஸ். 3 into 10 lakh இஸ் 30 lakhs. இதுதான் சேல்ஸோட வேல்யூ. ஸோ இந்த டேர்ன் ஓவர் ரேஷியோ அப்படி வந்தாலும் இஸ் வெரி சிம்பிள். பார்த்துக்கோங்க, சேல்ஸ் டிவைட் பை அந்த என்ன டேர்ன் ஓவரோ அது போட்டால் போதும். 15th கொஸ்டின் பாருங்கள். கம்பெனி ஹாஸ் கேபிட்டல் rupees 10 lakh, சேல்ஸ் 30 lakh, gross profit 6% on sales, the ratio of rate on investment அப்படின்னு கேட்டாங்க. ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் கிடச்சிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டுபிடிக்கணும். எவ்வளோ பர்சன்டேஜ் பார்க்கலாம். ஸோ த ஆன்சர் இஸ் 18% கிடச்சிருக்கு இந்த கொஸ்டின். how will get this 18% அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், ரேட் ஆன் return on investment, return on investment is equal to profit divided by அங்கே rate of அது ஆர்னு போட்டிருக்கு, ஆஃப்னு மாற்றிக்கோங்க, ஆருக்கு பதிலாக எஃப் போட்டுக்கோங்க. rate of return on investment is equal to profit divided by investment. நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அதுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு, தட் இஸ் கால்ட் ரிட்டர்ன். அப்போ ப்ராஃபிட் டிவைட் பை இன்வெஸ்ட்மெண்ட் இன்ட்டு 100. இப்போது ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க, ஏன்னா 6% கொடுத்துருக்காங்க, சேல்ஸில் 6%. அப்போ இந்த 30 lakhsல 6% கண்டுபிடிக்கணும். 30 lakh இன்ட்டு 6/100 ஹோல் டிவைட் பை இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல் எவ்வளோ 10 lakhs போட்டிருக்காங்க இன்ட்டு 100. அப்போது இந்த 30 lakhsல 6% கால்குலேட் பண்ணிங்கன்னா இந்த 0 கட் பண்ணிங்கன்னா 30,000 கிடைக்கும். 30,000 6ஆல் மல்டி பண்ணால் 1,80,000 கிடைக்கும். டிவைட் பை 10 lakh இன்ட்டு 100. இப்போ என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா அந்த 18,000 இருக்கக்கூடிய 1,80,000 இருக்க 40 இந்த 10 lakhல இருக்கக்கூடிய 40 கட் பண்ணிடுங்க. அப்போ 18/100 இன்ட்டு 100 இருக்கும். 100 கேன்சல் பண்ணிங்கன்னா 18% ஆன்சர் கிடச்சிரும். இந்த கொஸ்டின் வந்து இந்த ரேஷியோ வந்து ஃபஸ்ட்டு என்ன ரேஷியோ, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்குது. அப்போ ரிட்டர்ன் எவ்வளோ கிடைக்குது, தட் இஸ் கால் ப்ராஃபிட் டிவைட் பை இன்வெஸ்ட்மெண்ட், அவ்வளோதான்.
டேர்ன் ஓவர் ரேஷியோன்னு சொன்னால் டேர்ன் ஓவர்னா சேல்ஸ் டிவைட் பை என்ன டேர்ன் ஓவர் அது கேபிட்டல் டேர்ன் ஓவர்னா டிவைட் பை கேபிட்டல். ஃபிக்ஸட் அசெட் டேர்ன் ஓவர்னா சேல்ஸ் பை ஃபிக்ஸட் அசெட். ஸ்டாக் டேர்ன் ஓவர் ரேஷியோனா சேல்ஸ் பை ஸ்டாக். அது ஆவரேஜ் ஸ்டாக்னு போடுவோம், ஆவரேஜ் பேயபிள்னு போடுவோம். அது மட்டும் கவனிச்சிட்டா போதும். Question number 18. Debtors velocity 2 months. Debtor velocity. ஏன்னா ரெண்டு velocity இருக்குது. Debtor velocity, stock velocity, creditors velocity. அது பார்க்கணும். இந்த velocity கொடுக்கும்போது மட்டும் ஒரு விஷயம் கவனிச்சுக்கணும். மந்தில் கொடுத்துருக்காங்களா டேயில் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். இங்கே டெப்டார் வெலாசிட்டி பாருங்கள் மந்தில் கொடுத்துருக்காங்க 2 months. கிரெடிட் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. டெப்டார்னாலே கிரெடிட் சேல்ஸ். இதே கிரெடிட்டார் வந்துச்சுன்னா கிரெடிட் பர்ச்சேஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து டெப்டார் வெலாசிட்டினால டெப்டார்னால கிரெடிட் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க 3 lakhs. அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் என்னன்னு கேட்டிருக்காங்க. அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் எவ்வளோ? இந்த அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் அப்படின்றது என்னென்னா இந்த பில்ஸ் ரிசீவபிள், அதான் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள். பில்ஸ் ரிசீவபிள், டெப்டார்ஸ் இதெல்லாம் தான் ரிசீவபிள்ஸ், வெளியே நமக்கு வர வேண்டியது. அதாவது அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா டெப்டார்ஸ் வந்து அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் தான், பில்ஸ் ரிசீவபிளும் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் தான். அது எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஆன்சர் வந்துட்டு ருபீஸ் 50,000 எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம். டெப்டார் வெலாசிட்டி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் இருக்குது, நம்மளுக்கு எவ்வளோ தொகை வர வேண்டி இருக்குது, அதாவது பில்ஸ் ரிசீவபிளாகவும் டெப்டாரும் டிவைட் பை நம்ம எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருக்கோம், நம்ம எவ்வளோ விற்றுருக்கோம், கிரெடிட்டுக்கு விற்றுருக்கோம், கடனுக்கு எவ்வளோ விற்றுருக்கோம், அதில் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் எவ்வளோ இன்ட்டு 12. ஏன்னா இங்கே மந்த்து கொடுத்தனால 12. இதே இயர் கொடுத்துருந்தாங்கன்னா மந்த்து கொடுத்தனால 12 போட்டோம். அதே டைமில் டேஸில் கொடுத்தனா 365 days. சிலப்போ கொஸ்டின்லேயே மென்ஷன் பண்ணுவாங்க 360 days எடுத்தால் போதும்னு சொல்லும்போது 360 எடுத்தால் போதும், கொடுக்கலன்னா 365 days எடுத்துருங்க. இதான் வெலாசிட்டி கண்டுபிடிக்கும் போது மட்டும் அந்த மந்த்தா டேவான்னு பார்த்துணும். இங்கே டெப்டார் வெலாசிட்டி இஸ் கிவன் த 2 months. ஸோ அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் டிவைடட் பை கிரெடிட் சேல்ஸ் இன்ட்டு 12. பாருங்கள் வெலாசிட்டி கொடுத்தாங்க 2 times 2 months கொடுத்துருக்காங்க இஸ் ஈக்குவல் டு அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் கொடுக்கல, அதுதான் கண்டுபிடிக்கணும். அது அப்படியே போட்டுடலாம். டிவைட் பை கிரெடிட் சேல் இஸ் கிவன் 3 lakh இன்ட்டு 12. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா இங்கேருந்து ஒவ்வொன்றா நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஃபஸ்ட் இந்த 12 அந்த கொண்டு போகலாம். அப்போ 2 ஏற்கனவே அங்கே இருக்குது. இந்த 12 அங்கே போகும்போது என்ன ஆயிரும்னா டிவைடாக மாறும். இங்கே மல்டிப்ளாக இருக்குது, அங்கே போனால் டிவைட் ஆயிரும் இன்ட்டு. ஏன்னா இங்கே 3 lakhs வந்துட்டு எப்படி இருக்குன்னா டிவைடாக இருக்குது, அந்த போனால் மல்டிப்ளை ஆயிரும். இந்த 12 மல்டிப்ளாக இருக்குது, அங்கே போனால் டிவிஷன் ஆயிரும். இந்த 3 lakhs வந்து இங்கே டிவைடாக இருக்குது, அந்த பக்கம் கொண்டு போகும்போது லெஃப்ட் சைட் கொண்டு போகும்போது மல்டிப்ளை ஆயிரும். இதுதான் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் மட்டும் அந்த இடத்துல வச்சுருங்க. அப்போ இப்போ கேன்சல் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த 2வையும் 3 lakhs மல்டிப்ளை பண்ணால் 6 lakhs ஆகும் டிவைட் பை 12. 6 lakhs 12ஆல் டிவைட் பண்ணும்போது 5 12s are 60. அப்போ 5யும் அந்த 4 zeros போடும்போது 50,000 ஆன்சர் கிடைக்கும். Question number 19. Turnover ratio helps the management. இந்த turnover ratio படித்தோம். Capital turnover ratio, asset turnover ratio, debtors turnover ratio இருக்குது, creditors turnover ratio இருக்குது. இந்த மாதிரி turnover ratio, stock turnover ratio. இந்த turnover ratio எதுக்கு ஹெல்ப் பண்ணுது மேனேஜ்மெண்ட்டுக்கு? மேனேஜிங் ரிசோர்ஸஸா, மேனேஜிங் டெப்ட்ஸா, எவால்வேட்டிங் பர்ஃபார்மன்ஸா,
நன்னான்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்துட்டு டேர்ன் ஓவர் ரேஷியோன்றது ஆக்டிவிட்டி ரேஷியோ, ஒரு ஆக்டிவிட்டியை தீர்மானிக்கிறது, எந்த அளவுக்கு நம்ம செயல்பட்டுருக்கோம் அப்படின்னு தீர்மானிக்கிறது. ஸோ இட் இஸ் கால்ட் எவால்வேட்டிங் பர்ஃபார்மன்ஸ். எவால்வேட். கொஸ்டின் நம்பர் 20. கிரெடிட்டார்ஸ் வெலாசிட்டி 73 days. ஸோ நான் சொன்னேன் வெலாசிட்டி வரும்போது டேவா மந்த்தான்னு பார்க்கணும். ப்ரீவியஸ் கொஸ்டினில் வந்து மந்த்து கொடுத்துருந்தாங்க, இதில் டேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளீஸ் நோட் இட் டவுன். கிரெடிட் பர்ச்சேஸ் இஸ் கிவன். ஏன்னா கிரெடிட்டார் வந்தாலே கிரெடிட் பர்ச்சேஸ் வந்துடும், டெப்டார் வந்தால் கிரெடிட் சேல்ஸ் வந்துடும். 2,45,000. தென் அக்கௌண்ட்ஸ் பேயபிள் இஸ் ஆஸ்ட். வாட் இஸ் அக்கௌண்ட்ஸ் பேயபிள் அப்படின்னு பார்க்கும்போது 49,000 வச்சு how it comes அப்படின்னு பார்க்கலாம். கிரெடிட்டார்ஸ் வெலாசிட்டி இங்கே அக்கௌண்ட்ஸ் பேயபிள் டிவைட் பை கிரெடிட் பர்ச்சேஸ். அங்கே வந்து டெப்டார் வெலாசிட்டி வந்து அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் டிவைட் பை கிரெடிட் சேல்ஸ். இங்கே பாருங்கள் கிரெடிட்டார்ஸ் வெலாசிட்டி இஸ் அக்கௌண்ட்ஸ் பேயபிள் டிவைட் பை கிரெடிட் பர்ச்சேஸ் இன்டூ 365 days. ஏன்னா டேஸில் கொடுத்துருந்தாங்க, இதே மந்தில் கொடுத்துருந்தாங்க இன்ட்டு 12 போட்டிருப்போம். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க 73 இஸ் ஈக்குவல் டு அக்கௌண்ட்ஸ் பேயபிள் தான் கேட்டிருக்காங்க டிவைடட் பை கிரெடிட் பர்ச்சேஸ் இஸ் ஆல்சோ கிவன் 2,45,000 இன்டூ 365 days. இப்போ எல்லாமே சேஞ்ச் பண்ணலாம். 73 days அந்த பக்கம் இருக்குது. ஃபஸ்ட் இந்த 365 days அந்த கொண்டு போகலாம். இங்கே மல்டிப்ளாக இருக்குது, அங்கே போனால் டிவைட் ஆயிரும். இன்டூ ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே 2,45,000 டிவைடாக இருக்குது, அந்த கொண்டு போனால் மல்டிப்ளை ஆயிரும். இது அக்கௌண்ட்ஸ் பேயபிள். இப்போது கேன்சல் பண்ணி போடலாம். கேன்சல் பண்ணி போடும்போது 173s are 73, 573s are 365 இன்டூ 2,45,000. பொதுவாக வந்து ஈஸியாக கேன்சல் பண்ணக்கூடிய நம்பராக தான் இருக்கும். இந்த 73 நீங்கள் வந்து 5 times போட்டு பாருங்கள், உங்களுக்கு 365 கிடைக்கும். இப்போ இந்த 5யும் 2,45,000 டிவைட் பண்ணால் 49,000 கிடச்சிடும். கொஸ்டின் நம்பர் 21. டிட்டர்மைன் தி வேல்யூ ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக். க்ளோசிங் ஸ்டாக் கேட்டிருக்காங்க. நம்ம என்ன கேட்டிருக்காங்கன்றது கேர்ஃபுல்லாக நம்ம நோட் பண்ணி வச்சிடணும். ஏன்னா சிலப்போ கால்குலேஷன் ரொம்ப லென்த்தியாக போகும்போது என்ன கண்டுபிடிக்கணும்னு தெரியாமல் ஏதோ ஒரு ஆன்சர் வந்தோன்னே அந்த ஆன்சரும் கொடுத்துருப்பாங்க ஆன்சரில். அதை ஆப்ஷனை சூஸ் பண்ணுறோம், நமக்கு தப்பாயிரும், நம்ம கஷ்டப்பட்டதுக்கு பலன் இல்லாமல் ஆயிரும். அப்போ டிட்டர்மைன் தி வேல்யூ ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக் கேட்டிருக்காங்க. சேல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க 2 lakh. க்ரோஸ் ப்ராஃபிட் ரேஷியோ 10% ஆன் சேல்ஸ். ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ 4 times. க்ளோசிங் ஸ்டாக் வாஸ் 10,000 இன் எக்ஸஸ் ஆஃப் ஓப்பனிங் ஸ்டாக். இது மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் கேட்ட கொஸ்டின். 2-3 டைம் இது வந்து யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பரில் கேட்ட கொஸ்டின். பார்த்தீங்கன்னா டிஆர்பிலையும் கேட்டிருக்காங்க. நான் டிஆர்பி கொஸ்டின் ஒரு கொஸ்டின் எடுத்து பார்க்கும்போது இந்த கொஸ்டின் இருந்துச்சு. பட் அதுக்கு முன்னாடி நான் இந்த கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டி கொஸ்டின் அப்படியே தூக்கி இந்த வேல்யூஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாருங்கள் இதில் என்ன இருக்குன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து க்ரோஸ் ப்ராஃபிட் ரேஷியோ கொடுத்துருக்காங்களா. க்ரோஸ் ப்ராஃபிட் ரேஷியோ எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஸ்டாக் டேர்ன் ஓவர் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கான காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு வேணும், அதை கண்டுபிடிச்சிடலாம். அப்போது பாருங்கள் ஆன்சர் வந்து 50,000. இந்த 50,000 எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம். இந்த என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றது பாருங்கள். ஸ்டாக் டேர்ன் ஓவர் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டாக் டேர்ன் ஓவர் ரேஷியோட ஃபார்முலா வந்து காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு, அதாவது காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் டிவைட் பை ஆவரேஜ் ஸ்டாக். இந்த ஆவரேஜ் ஸ்டாக் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் டிவைட் பை ஸ்டாக் டேர்ன் ஓவர் ரேஷியோ போட்டால் போதும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஆவரேஜ் ஸ்டாக் கண்டுபிடிக்கிறது ஃபஸ்ட்டு காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கண்டுபிடிக்கலாம். அப்புறம் ஆவரேஜ் ஸ்டாக் கண்டுபிடிச்சி இந்த ஸ்டாக் டேர்ன் ஓவர் ரேஷியோவில் போட்டு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அதனால் கொஞ்சம் லென்த்தி கால்குலேஷன். பாருங்கள் க்ரோஸ் ப்ராஃபிட் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு க்ரோஸ் ப்ராஃபிட் டிவைட் பை சேல்ஸ் இன்ட்டு 100. ஏற்கனவே பார்த்தது. இதில் வந்து க்ரோஸ் ப்ராஃபிட் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு க்ரோஸ் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்துருக்கோம். சேல்ஸ்லேருந்து காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் மைனஸ் பண்ணிட்டு கிடைக்கிறதா க்ரோஸ் ப்ராஃபிட் டிவைட் பை சேல்ஸ் இன்ட்டு 100. இந்த ஃபார்முலா எப்படி அந்த ஒரு இதுலேருந்து இன்னொரு ஃபார்முலா எப்படி கொண்டு வருதுன்னு பார்க்கணும். க்ரோஸ் ப்ராஃபிட் கொடுக்கலையா, நோ நீட் டு வரி. க்ரோஸ் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கலாம், ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கலாம், மொத்தம் சேல்ஸ் எவ்வளோ சேல்ஸ் ஆயிடுச்சுன்னு பாருங்கள். அதில் சேல்ஸுக்காக எவ்வளோ செலவாயிடுச்சு மைனஸ் பண்ணிட்டா மீதி இருக்கிறது ப்ராஃபிட். சேல்ஸ் மைனஸ் காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு டிவைட் பை சேல்ஸ் இன்ட்டு 100. இப்போ இதெல்லாம் கொடுத்ததெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். க்ரோஸ் ப்ராஃபிட் ரேஷியோ வந்து 10% இஸ் ஈக்குவல் டு சேல்ஸ் வந்து 2 lakhன்னு கொடுத்துருந்தாங்க, மைனஸ் காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு கொடுக்கல, அதான் கண்டுபிடிக்கணும். டிவைட் பை சேல்ஸ் வந்து 2 lakh இன்ட்டு 100. இப்போது பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா இந்த கேன்சல் பண்ணிக்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 2 lakhக்கும் அந்த 100 கேன்சல் பண்ணுங்கள். இதில் இருக்க 2 0 கட் பண்ணால் அங்கே டிவைடில் 2000 இருக்கும். அந்த டிவைடில் இருக்க 2000 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம், அதாவது ரைட் சைடு லெஃப்ட் சைடு கொண்டு வரலாம். அந்த 2000 இங்கே வந்துட்டு இந்த 10 கூட மல்டிப்ளை ஆயிரும், 20,000 ஆயிரும். இஸ் ஈக்குவல் டு 2 lakh மைனஸ் காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு கிடைக்கும். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு. அது ரைட் சைடில் மைனஸாக இருக்குது, அது அப்படியே லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க, ப்ளஸ் ஆயிரும். இந்த பக்கம் அப்போ 2 lakh மட்டும்தான் இருக்கும். அந்த பக்கம் இருக்க 20,000 வந்து ப்ளஸில் இருக்குது, அதை ரைட் சைடில் கொண்டு வந்துருங்க, மைனஸ் ஆயிரும். அப்போ 2 lakh மைனஸ் 20,000 வந்து 1,80,000. இப்போ காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு கண்டுபிடிச்சிட்டோம். இனி நம்ம வந்து ஆவரேஜ் ஸ்டாக் கண்டுபிடிக்கலாம். ஆவரேஜ் ஸ்டாக்கோட ஃபார்முலா என்னென்னு கேட்டிங்கன்னா ஆவரேஜ் ஸ்டாக் மேலே கொடுத்துக்க மாதிரி காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் டிவைட் பை ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ.
ஆவரேஜ் ஸ்டாக்கோட ஃபார்முலா மேலே எழுதியிருக்கோம். அப்போ காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு வந்து இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 1,80,000 டிவைடட் பை ஸ்டாக் டேர்ன் ஓவர் ரேஷியோ கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 4. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை வந்து அப்படியே உல்ட்டா பண்ணி கரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஆவரேஜ் ஸ்டாக் சராசரி ஸ்டாக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஓப்பனிங் ஸ்டாக்கையும் க்ளோசிங் ஸ்டாக்கையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் கிடைக்கிறது தான் ஆவரேஜ் ஸ்டாக் இஸ் ஈக்குவல் டு அந்த 1,80,000 4ஆல் டிவைட் பண்ணால் 45,000 கிடச்சிரும். இப்போது நம்ம ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணலாம். அவங்க கொஸ்டினில் கொடுத்துட்டு பார்க்கலாம். ஓப்பனிங் ஸ்டாக் அப்படியே எழுதியாச்சு. ஓஎஸ் ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் க்ளோசிங் ஸ்டாக் இருக்குது. அவன் என்ன கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க? க்ளோசிங் ஸ்டாக்ன்றது ஓப்பனிங் ஸ்டாக்கோட 10,000 ரூபா அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ க்ளோசிங் ஸ்டாக் அப்படின்றது ஓப்பனிங் ஸ்டாக் கூட ஒரு 10,000 ஆட் பண்ணால் போதும். அப்போ பாருங்கள், இந்த ஆவரேஜ் ஸ்டாக் கீழே எழுதியிருக்க ஓப்பனிங் ஸ்டாக் அப்படியே போட்டேன். ப்ளஸ் க்ளோசிங் ஸ்டாக் இருக்கிற இடத்துல வந்துட்டு ஓப்பனிங் ஸ்டாக் கூட 10,000 ஆட் பண்ணால் போதும். அப்போ க்ளோசிங் ஸ்டாக் பதிலாக ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் 10,000 போட்டால் போதும். இஸ் ஈக்குவல் டு இந்த டிவைடாக இருக்கக்கூடிய 2, இந்த ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் க்ளோசிங் ஸ்டாக் டிவைட் பை 2 இருந்துச்சு. அந்த 2 டிவைட் பை 2 அப்படியே ரைட் சைட் கொண்டு வாங்க. அங்கே டிவைடாக இருக்கீங்க வந்து மல்டிப்ளை ஆயிரும். அப்போ 2 × 45,000 வந்து 90,000 மாறிடும். இப்போது அந்த ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் ஓப்பனிங் ஸ்டாக் 2 ஓப்பனிங் ஸ்டாக் ஆயிரும். 2 ஓப்பனிங் ஸ்டாக் இஸ் ஈக்குவல் டு அந்த பக்கம் 90,000 இருக்குது. அந்த 10,000 ப்ளஸ்ஸாக இருக்குது லெஃப்ட் சைடில். அதை ரைட் சைடில் கொண்டு போய் பார்த்தீங்கன்னா மைனஸ் வந்து ப்ளஸ் வந்து மைனஸ் ஆயிரும். அப்போ 90,000 மைனஸ் 10,000 80,000 மாறிடும். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஓப்பனிங் ஸ்டாக். ஓப்பனிங் ஸ்டாக் இஸ் ஈக்குவல் டு இந்த 2 இங்கே வந்து மல்டிப்ளா இருக்குது. ஓப்பனிங் ஸ்டாக் கூட அந்த 2 மல்டிப்ளா இருக்குது. அந்த 2 அப்படியே அந்த கொண்டு போனால் டிவைட் ஆயிரும். அப்போ 80,000 டிவைட் பை 2, 80,000 டிவைட் பை 2 40,000 ஓப்பனிங் ஸ்டாக் கிடச்சிச்சு. அப்போ இந்த ஓப்பனிங் இவ்வளோ கால்குலேஷன் பண்ணிட்டு வரும்போது இதெல்லாம் குயிக்காக பண்ணலாம். நம்ம ப்ராக்டிஸும் அந்த ஃபார்முலா எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்னு பொறுத்து இருக்குது. ஒன்லி ப்ராக்டிஸ் பண்ண என்ன டக்குன்னு நம்ம மைண்டில் ஃபார்முலாஸும் அது எப்படி ஒர்க் அவுட் பண்ணுற ஐடியாவும் கிடைக்கும். அதனால் ப்ராக்டிஸ் மட்டும் தான் நம்மளுக்கு ஒரே வழி. ஜென்ரலாக பார்க்கும்போது இட்ஸ் வெரி பிக் கொஸ்டின் மாதிரி இருக்கும். அப்போ ஓப்பனிங் ஸ்டாக் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஆன்சர் 40,000 சொல்லி முன்னால் இருக்க ஆன்சர் 40,000 ஆன்சர் பண்ணிடாதீங்க. நம்ம இனி ஆன்சர் கண்டுபிடிக்கல. இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் இதுதான். ஒரு ஆன்சர் கிடச்சோன்னே நிறைய கால்குலேஷன் பண்ணி ஒரு ஆன்சர் கிடச்சோன்னா அப்பா ஆன்சர் கிடச்சி 40,000 இருக்குன்னு டிக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தப்பாயிரும். இவ்வளோ கஷ்டப்பட்டு வேஸ்ட் ஆயிரும். நம்மளுக்கு கேட்டிருக்க கொஸ்டின் வந்து க்ளோசிங் ஸ்டாக் தான் கேட்டிருக்காங்க. அப்போ க்ளோசிங் ஸ்டாக் தான் இப்போ பார்த்தோம். க்ளோசிங் ஸ்டாக்ன்றது ஓப்பனிங் ஸ்டாக் கூட 10,000 ஆட் பண்ணால் போதும். அப்போ க்ளோசிங் ஸ்டாக்ன்றது ஓப்பனிங் ஸ்டாக் கூட 10,000 ஆட் பண்ணால் போதும்னு சொன்னோம். ஏற்கனவே அவங்க கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் ஸ்டாக் கூட 10,000 அதிகமாக இருக்குதா க்ளோசிங் ஸ்டாக்னு. அப்போ ஓப்பனிங் ஸ்டாக் கூட 10,000 ஆட் பண்ணிங்க. ஓப்பனிங் ஸ்டாக் வந்து 40,000, அது கூட 10,000 ஆட் பண்ணிங்கன்னா 50,000 கிடைக்கும். இதுதான் க்ளோசிங் ஸ்டாக். க்ளோசிங் ஸ்டாக் கண்டுபிடிச்சாச்சு. 50,000 இஸ் த ஆன்சர். ஏற்கனவே பண்ணியாச்சு. ஸோ கேல்குலேஷன்லாம் ரொம்ப பெருசுமாக தான் இருக்கும். டோன்ட் வரி, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி இந்த ஃபார்முலாஸை எல்லா ஃபார்முலாஸையும் எழுதி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணால் அதை மனப்பாடம் பண்ணாதீங்க. ஒவ்வொரு ஐடியா க்ரியேட் பண்ணுவீங்க. இப்போ ஆக்டிவிட்டி ரேஷியோ நான் இப்போ சொன்னேன். ஆக்டிவிட்டி ரேஷியோ பூரா நீங்கள் என்ன பண்ணுங்க கேட்டிங்கன்னா சிம்பிள் டேர்ன் ஓவர் ரேஷியோ, அதர்வைஸ் கால்ட் ஆக்டிவிட்டி ரேஷியோ. டேர்ன் ஓவர்னாலே சேல்ஸ். எவ்வளோ நம்ம கடையில் போகும்போது கேட்குறோம் எவ்வளோ உங்களுக்கு டேர்ன் ஓவர் ஆகுதுன்னு கேட்போம். தட் மீன்ஸ் சேல்ஸ் டிவைட் பை என்ன டேர்ன் ஓவர் அது போடணும். அசட் டேர்ன் ஓவர் ரேஷியோ சேல்ஸ் டிவைட் பை அசட். ஸ்டாக் டேர்ன் ஓவர் ரேஷியோ சேல்ஸ் டிவைட் பை ஸ்டாக்ன்றது ஆவரேஜ் ஸ்டாக், அவ்வளோதான். அப்போ வெலாசிட்டி வரும்போது அது என்ன வெலாசிட்டி வரும்? டெப்டாராக இருந்தால் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் டிவைட் பை கிரெடிட் சேல்ஸ். டெப்டாருக்கு வந்து கிரெடிட் சேல்ஸ் இன்ட்டு மந்த்தாக இருந்தால் 12, டேஸாக இருந்தால் 365. இதே கிரெடிட்டார் டேர்ன் ஓவர் ரேஷியோ, கிரெடிட்டார் வெலாசிட்டி அப்படின்போது கிரெடிட்டார் நம்ம கொடுக்க வேண்டியது. அப்போது அக்கௌண்ட்ஸ் பேயபிள் டிவைடட் பை கிரெடிட் பர்ச்சேஸ், நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கணும், நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு பர்ச்சேஸ் இன்ட்டு மந்த்தாக இருந்தால் 12, டேஸாக இருந்தால் 365. சம்டைம்ஸ் தே கிவ் இந்த கொஸ்டின் இட் செல்ஃப் 316 கொடுத்தா 360 எடுத்துக்கோங்க. ஸோ ஒவ்வொரு கொஸ்டின் அதாவது டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ அது இருக்குது. டெப்ட் டிவைட் பை ஈக்விட்டி. டெப்ட்ன்றது லாங் டேர்ம் டெப்ட் டிவைட் பை ஈக்விட்டின்றது ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் போட்டிங்கன்னா அது ஆன்சர் கிடைக்கும். எப்போது ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ வரும்போது மட்டும் இன்ட்டு 100. ஏன்னா ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ மட்டும் நம்ம எதில் சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா பர்சன்டேஜில் சொல்லுவோம். ஆக்டிவிட்டி ரேஷியோ வந்து டைம்ஸில் சொல்லுவோம். தட் இஸ் கால்ட் ரேட் ஆர் டைம்ஸ். அதே டைமில் மற்ற ரேஷியோஸில் இருக்குது. லிக்விடிட்டி ரேஷியோஸ் இருக்குது. அந்த லிக்விடிட்டி ரேஷியோஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து ரேஷியோ ப்ரொப்போர்ஷன்ஸில் சொல்லுவோம். 1:2, 3:2, 6:1 அந்த மாதிரி ரேஷியோஸை யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் ஆல்சோ கொஸ்டின். எப்போது ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ வந்து பர்சன்டேஜ், அதனால தான் இன்ட்டு 100 போடுவோம். ப்ராஃபிட்டபிலிட்டி, க்ரோஸ் ப்ராஃபிட் ரேஷியோ, நெட் ப்ராஃபிட் ரேஷியோ, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ, இதெல்லாம் வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ. அது பர்சன்டேஜில் எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். அதே டைமில் லிக்விடிட்டி ரேஷியோஸ், கரண்ட் ரேஷியோ, லிக்விட் ரேஷியோ, அந்த மாதிரி டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ, இதெல்லாம் வந்து ப்ரொப்போர்ஷன்ஸ் 2:1, 1:2, 6:1 அந்த மாதிரி மென்ஷன் பண்ணுவோம். இந்த டேர்ன் ஓவர் ரேஷியோஸ் அதர்வைஸ் கால்டு ஆக்டிவிட்டி ரேஷியோஸ் எல்லாமே வந்து டைம்ஸ், நம்பர் ஆஃப் டைம்ஸில் சொல்லுவோம்.
4 டைம்ஸ் 5 டைம்ஸ்லாம் சொல்லுவோம். ஸோ இதை கவனித்து வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலாஸ் இது நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. பட் நிறைய ஃபார்முலாஸ் இருக்குதுன்னு பார்க்க வேண்டியதில்லை. நீங்கள் என்ன பார்க்கணுன்னு கேட்டிங்கன்னா ஜென்ரலாக அந்த கொஸ்டினுக்கு என்ன கொஸ்டின் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் பாருங்கள். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது நம்மளுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் எவ்வளோ ரிட்டர்ன் கிடச்சிருக்கு. நீங்கள் ஒரு பேங்க்கில் வந்து 1 லட்ச ரூபா போடுறீங்க, உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கும்? ஒரு வருஷத்துக்கு 7% இன்ட்ரெஸ்ட்னு 7,000 ரூபா கிடைக்கும். அப்போ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? ரிட்டர்ன் எவ்வளோ கிடச்சி? 7,000 ரூபா டிவைடட் பை எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிக்கிங்க? 1 lakh இன்ட்டு 100. ஏன்னா ரேட் வேணும்னா பர்சன்டேஜ் வேணும். அப்போ இன்ட்டு 100 சிம்பிள். அப்போ ரேட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆனால் எவ்வளோ ரிட்டர்ன் டிவைட் பை இன்வெஸ்ட்மெண்ட் இன்ட்டு 100. ஸோ அந்த மாதிரி அந்த ஃபார்மில் அந்த கொஸ்டின் வச்சு அந்த என்ன ரேஷியோ அந்த பேரை வச்சு நீங்கள் என்ன பண்ணலான்னா ஈஸியாக உங்களால் அந்த ஃபார்முலாவை டிரைவ் பண்ண முடியும். ஓகே, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ரிப்பேர் வெல். தேங்க்யூ வெரி மச்.